கண்ணனும் அர்ஜுனனும் ஒருநாள் ஹஸ்தினாபுரத்திற்கு குதிரையில் போய்க் கொண்டிருந்தார்கள். பாலைவனம் வழியாக போய்க் கொண்டிருக்கும்போது ஒரு தம்பதியை பார்த்தார்கள். அவர்கள் கொண்டு வந்த உணவை இருவர்க்கும் கொடுத்துவிட்டு, எங்கு போகிறீர்கள் என்று கேட்க, ஹஸ்தினாபுரம் என்று கண்ணன் பதில் சொன்னதும், அங்கதேசத்தரசன் கர்ணன் அங்குதானே இருக்கிறார், பெரிய வீரன், கொடையாளி என்றார்கள். அர்ஜுனனுக்கு கர்ணனை புகழ்ந்தது பிடிக்கவில்லை. போகும் வழியில் ஒரு சத்திரத்தில் தங்கினார்கள். வியாபாரத்திற்கு போகிறவர்கள் அங்கு இருந்தார்கள். கண்ணனிடம் பேசிக் கொண்டிருக்க, கர்ணன் ஊருக்கா போகிறீர்கள், அவனை மாதிரி தர்மவான் கிடையாது என்றார்கள். பாண்டவர்களை தெரியுமா என்று கண்ணன் கேட்டதும் தெரியும் என்றார்கள். அர்ஜுனனை பார்த்திருக்கிறீர்களா என்றதும் பாண்டவர்களில் மூன்றாமன் தானே என்றார்கள். அர்ஜுனன் கண்ணனிடம், எனக்கில்லாத பெருமை கர்ணனுக்கு எப்படி கிடைத்தது என்று கேட்டான். தானம் கொடுப்பது எல்லோராலும் முடியாது, தவம் மாதிரி என்றார். துரியோதரன் பொருளைதானே கொடுக்கிறான் என்றான் ஏளனத்துடன். இப்படி பேசிக்கொண்டு போக வழிதவறி விட்டார்கள். கனகமலை கண்ணில் தென்பட்டது. இதை தானம் பண்ண முடியுமா என்று கண்ணன் கேட்டான். சூரிய உதயத்திலிருந்து அஸ்தமயத்திற்குள் தானம் செய்ய வேண்டும் என்றான். இந்த மலையை எப்படி தானம் பண்ண முடியும், யாராலும் முடியாது என்றான். உன்னால் முடியாது, கர்ணனால் முடியும் என்றான் கண்ணன். ஒரு நாளில் தானம் பண்ண தர்மனாலேயே முடியாது என்றான் அர்ஜுனன். எதிர்பாராமல் கர்ணன் அங்கு வந்தான். கண்ணன் விஷயத்தை சொல்ல, ஒரு நாளெல்லாம் வேண்டாம், சில நொடிகள் போதும் என்றான். வேகமாக போன கர்ணன் 4 பேரை அழைத்து கொண்டு வந்தான். இவர் பக்கத்து ஊரில் அன்னதானம் பண்ணுகிறார், மலையை கொடுத்துவிட்டேன், பெரிய புண்ணியமாச்சே என்றான். ஆச்சரியத்துடன் பார்த்த அர்ஜுனனிடம் சிரித்துக்கொண்டே, இப்படி தானம் பண்ண பாக்கியம் தந்த கண்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் நன்றி கூறி விடைபெற்றான். என்ன சொல்கிறாய் என்று கண்ணன் கேட்டதும், கர்ணன் கொடையாளிதான் என்றான்.